நிக்ஷன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பிசைய நான் எப்பவுமே கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ணுவேன். காலையில அதை நல்லா கழுவி தொடச்சிட்டேன். எப்போதுமே ராத்திரி என் கணவருக்கு பாதாம் பிசினும் வேர்க்கடலையும் ஊற வச்சிருவேன். மறுநாள் காலையில எம்டி ஸ்டொமக்ல அவர் அதை சாப்பிடுவாரு. இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய், சோம்பு, கசகசா, முந்திரி எல்லாம் வதக்கி அரைச்சுக்கோங்க. குக்கர்ல எண்ணெய் ஊத்தி பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம், கல்லுப்பு, புதினா சேர்த்து வதக்கிக்கணும். அரைச்ச விழுது சேர்த்து வதக்கி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், தயிர் இதெல்லாம் வதங்கின அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டீங்கன்னா போதும். கணவர் இன்னைக்கு வீட்டுல இருந்ததுனால சமையல் வேலைகள்ல எனக்கு நிறைய உதவி பண்ணாரு. நாங்க பரபரப்பா வேலை செய்யறோமோ இல்லையோ, சாத்விக் எவ்வளவு வேலை செய்யறாரு பாருங்க. அவருடைய காலை கடன்கள்லாம் வேற முடிப்பாரு. என் கணவர் 4வது மாடியில இருந்து குதிங்கன்னு சொன்னா கூட யோசிக்காம குதிச்சிருவாரு போல இருக்கு. ஆனா ஷேவ் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்கறதே இல்ல. ஷேவ் பண்ணணும்னா அவ்வளவு லேசினஸ் அவருக்கு. உங்க வீட்டுல இது போல ஆண்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.